சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்த வர எபிசோடில் நம்ம விஜயாவுக்கு அந்த சாமியார் பொம்பளை இருந்துட்டு, நான் சொன்னது எல்லாத்துக்கும் காரணம் ரோகிணி தான். அவங்க தான் இப்படியெல்லாம் என்னை சொல்ல வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் இதெல்லாம் கேட்டோன்னே மனோஜ் எல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. திரும்ப அந்த பார்லர் அம்மா கிட்ட நீ முட்டாள தண்டா ஆகிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்துதான் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா இருந்துட்டு ரோகிணியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. நீ இந்த வீட்டில் இல்லைன்னா மற்ற யாருமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதா? நான் முதல்லலாம் உன்னை தானே தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தேன். நீ பண்ண ஃப்ராடு வேலைக்கு தானே உன்னை நான் வீட்டை விட்டு வெளியே துரத்தினேன். அது மட்டும் இல்லை, மீனா எனக்கு சுத்தமாக பிடிக்காதவ தான். ஆனால் இருந்தாலையும் அவள் இந்த வீட்டில் இருக்கிற போது இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி வீட்டில் யாருக்கும் எந்த கஷ்டமும் வராத மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்காக என் புருஷன் மேலே பழிய போட்ட இல்லை, உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு நீயும் ஒரு பொண்ணு தானே, அடுத்த பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு உனக்கெல்லாம் எப்படி தான் மனசு வருதோ தெரியல. ஏற்கனவே பாவம் வாழ்க்கையை தொலைச்சவ அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே நாங்கள் எல்லாருமே பரிதாபப்பட்டோம். அது எல்லாமே உண்மைதான். ஆனால் நீ உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நாங்கள் இவ்வளோலாம் கோவப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் தேவையில்லாமல் பொய் சொன்னதுனால தானே அதுக்கான தண்டனையை தானே நீ அனுபவிச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.